Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 39K சப்ஸ்கிரைபர்ஸு. கிட்டத்தட்ட வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா 3000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3000 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுனதால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 39K சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் டிப்ஸு, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த ட்ரிக்ஸ் அப்படியே ஒரு அட்ராக்ஷன் தம்ப்நெயில் போட்டு டெய்லி நான் ப்ராஃபிட் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது 39 மில்லியன் சப்ஸ்கிரைபராகவும் ஆகிருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினா நிறைய பேருக்கு கசப்பாக இருக்குது. சேனலில் வந்து டிஸ்லைக்கும் பண்ணுறாங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதுல வெளியே போயிடுவாங்க. நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால ஒரு வாரத்தில் விஷத்தை தடவி அதுக்கு மேலே தேன் கோட்டிங் தடவி என்னால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 10 பேர் கேட்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபேமிலி சேவ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அதுவே நான் சம்பாதிக்கிற சொத்தாக நினச்சிக்கிறாங்க. மிச்சம் 9 பேர் கேட்க மாட்டேன்றாங்க, ஒருத்தர் தான் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த 9 பேரும் கேட்பாங்க. எப்போ கேட்பாங்கன்னா சூரிய நமஸ்காரம் கேள்விப்பட்டிருக்கேன், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அவங்க கேபிட்டல்லாம் காலியானதுக்கு அப்புறமா கடைசியில் இன்னொரு டைம் நம்ம வீடியோ அவங்க வாழ்க்கையில் கடைசி டைம் இன்னொரு டைம் கிடைக்கும் நம்ம வீடியோ. அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2018 இது சேம் ஸ்டோரி தான் நடக்குது. ரிப்பீட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ பார்த்தாலும் அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. அதாவது மார்க்கெட்டில் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது அட்வைஸ் கிடையாது, அது அவேர்னஸ். இது ஒரு போருக்கு போகிறீங்கன்னா நாம் பாதுகாப்பாக இருந்தால் தான் சண்டை போட முடியும். ஸோ நம்ம கைட்ட கேபிட்டல் இல்லை, ஆயுதம் எதுவும் இல்லை, நிராயுதமாக நிற்கிறீங்க அப்படின்னா இப்போ எதிர்க்கிறவங்களை ஈஸியாக தோக்கடிச்சு போயிட்டே இருப்பான். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து வெளியே போகிற வரை நம்ம கேபிட்டலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதுல கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்னடா அது ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம 3000 வீடியோஸ்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 3000 வீடியோஸ் சொல்லாதது நம்ம இந்த வீடியோஸ்லாம் சொல்ல போகிறோம் புதுசாக? நோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஓப்பன்லி ஃப்ராங்க்லி எதுவுமே கிடையாது. மேபி அதில் உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் கிடைக்காம இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராட்டஜி சம்மந்த வீடியோஸ் நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ 50 ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒன்று வந்திருக்கலாம், ஆனால் அது உங்கள் வீடியோ உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபிக்ஸடு கிடையாது, அது புரிஞ்சுங்க. ஃபிக்ஸடு அதாவது இந்த டைம் அந்த டைமுக்கு மேலே போனால் வாங்கிக்க, இந்த டைமுக்கு கீழே போனால் வாங்கிக்க, இந்த கேண்டிலுக்கு மேலே போனால் வாங்கிக்க, இந்த கேண்டில் கீழே போனால் வாங்கிக்க, இது வந்து மதர் பேபி கேண்டில், இந்த கேண்டில் கட்டான வாங்கிக்கங்க, இது ஈவினிங் ஸ்டாரு, இது சூப்பர் ஸ்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எதுவும் ஃபிக்ஸட் கிடையாது மார்க்கெட்டில். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான். அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போது ஒரு கேண்டில் வந்து இது மாதிரி ஒரு அமையுது அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வச்சுக்கங்களேன், சின்னதாக ஒரு கீழே ஷேடோ மேலே ஷேடோ. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து அமையுது. அதாவது கிட்டத்தட்ட 90% பாடியோட உங்களுக்கு அமையுது, 90-95 அந்த மாதிரி சாலிட் பாடியோட மேலே வந்து க்ளோஸ் கொடுக்குது உங்களுக்கு க்ரீன் கலர். நான் ஃபுல்லாக க்ரீன் கலர் வச்சுட்டோங்களா? ஓகே, ஃபுல்லாக க்ரீன் கலர் இந்த மாதிரி அமைய சொல்லும். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம்? மார்க்கெட்டில் நம்ம ஒரு தெளிவு பிறக்கணும் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணலான்றது. மார்க்கெட்டில் பையர்ஸு நிறைஞ்சிருக்காங்க, நிறைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம பை அண்ட் சேல் தான் பண்ணணும். ஓகே, பிளான் ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் வாங்க, நம்ம பை அண்ட் சேல் பண்ணணுமா அல்லது சேல் அண்ட் பை பண்ணணுமா? ஃபஸ்ட்டு அந்த டிசிஷன் வாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பை பண்ணணுமா சேல் பண்ணணுமா எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணலான்றது எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, அதெல்லாம் வேறு கதை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பையிங் பிளான் பண்ணணும். பையிங் எங்கே பண்ணணும்? சார் இந்த கேண்டில் மேலே போனால் பை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க?
தோராயமாக ஒரு சில பாயிண்ட் வைஸில் போடுவாங்க. எனக்கு சார் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், இல்லை 80 பாயிண்ட் பாயிண்ட் வைஸில் போடுவாங்க, இல்லை பர்சன்டேஜ் வைஸில் போடுவாங்க. சில பேர் எனக்கு 0.5% ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை நான் ஒரு சில இந்த கேண்டலுக்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் போடுறது வாய்க்கு வந்த மாதிரிலாம் ஸ்டாப் லாஸ் போட முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஸ்டாப் லாஸ் போட முடியாது. ஒரு சில அதான் கேட்பாங்க, எனக்கு இந்த பாயிண்ட் வைஸில் கரெக்டாக கொடுங்க அப்படின்வாங்க ஸ்டாப் லாஸ். அது ஸ்டாப் லாஸ்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் பண்ணுமே தவிர எல்லா டைமும் எல்லா நேரமும் ஸ்டாப் லாஸ் ஒரே மாதிரி அமையாது. அந்த அமைகிற ஸ்டாப் லாஸ் உங்கள் பர்சன்டேஜில் வருதான்னு பார்த்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இவ்வளோ இந்த கேண்டலுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுத்தா அது வேல்யூவே கிடையாது இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னா, ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆக விடுங்க. அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆக விடுங்க. இங்கே ஆகுதா இல்லை இந்த இடத்துல ஆகுதா, எங்கே ஒரு ரீடெஸ்ட் கரெக்ஷனுக்காக வரணும். நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று வேணும், நமக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வேணும். ஸோ அதனால் கரெக்ஷனுக்காக விடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நான் புல்லிஷ் மார்க்கெட்டுக்காக எக்ஸாம்பிள் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 கேண்டில் ஒரு ரெட் கலர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பையை இந்த இதுக்கு நேரம் எடுக்கலாம். ஒரு 2 3 4 ஏதோ கொஞ்சம் புல் பேக்காக பையிங் பிளான் பண்ணலாம். அதாவது இந்த ஏரியாவில் நம்ம பையிங் சைட் தான் பிளான் பண்ணோம். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகணும் என்ன பண்ணோம், இது லோ நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டு எடுக்கலாம். சரி, இந்த பையிங் பிளான் எதுவரை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் கீழே இறங்கி வருது இல்லையா, எப்போ இந்த கேண்டில் இந்த லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுதுன்னு வச்சுங்களேன், அப்போ உங்கள் பையிங் பிளான் கேன்சல். உங்களுடைய பை பண்ணுறோட பிளானை கேன்சல். ஏன்னா முடிஞ்சிச்சு, இந்த கேண்டிலோட கம்ப்ளீட் செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க, செல்லர் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டு எனக்கு செல்லிங் பண்ண தான் நாங்கள் இஷ்டம், செல்லர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பையிங் பிளான் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் இங்கே கீழே கம்மியாக வந்துடுச்சுன்னுவாங்க. அதாவது இங்கே ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, இங்கே 950 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, காத்தால் 1000 ரூபா இருந்துச்சு, இப்போ 950 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணுவாங்க. இது ராங். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணால், ஃபஸ்ட்டு கேண்டலுடைய நெக்ஸ்ட்டு புல் பேக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம் இல்லை, இங்கேயே இருக்குது பாருங்க. ஓகே, பாருங்கள், இது சாலிடாக கலர் மாற்றிக்கணுமா? ஓகே, இப்போ சாலிடாக ஒரு 90% ரெட் கலர் கேண்டில், ரைட்டுங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், பிளானு 90% சேல் சைடோட பாடியோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல இல்லைங்களா, இப்போ நம்ம ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனாலே நம்ம லைக்ஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம், பார்க்கலாம் இதுக்காக எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் எத்தனை பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 39K சப்ஸ்கிரைபர் இருக்கு இல்லைங்களா, ஸோ 50Kக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்கலாம், அதுலேருந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, சரி, இப்போது இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளான் என்ன பிளான்? சேல் சைடு. ஏன் சேல் சைடு? ஏன்னா இதில் சேலர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே கேண்டில் போகுதுங்களா, இந்த கேண்டில் இந்த மாதிரி போய்ட்டு மேலே கவர் ஆகிட்டு மேலே க்ளோஸ் கொடுக்குதுன்னா நம்ம செல்லிங் பிளான் கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான புல் பேக் கிடச்சிச்சு. 2 3 ரெட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சிச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே சேல் எடுக்கிறோம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே சேல், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிட்டுக்குன்னா திரும்பவும் இதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில் வரும். ஒரு புல் பேக்கில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், கட் ஆகும், மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இதனோட லோவை டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1:2 1:3 1:4 எவ்வளோ வேணால் நீங்கள் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இது 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஃப்ளெக்சிபிள், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சொல்லலாம் 15 மினிட்ஸ் தான் ஒரு கேண்டில் டக்குன்னு கீழே சேல் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தான் சொல்லி தருவாங்க, 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை சேம் இருந்துச்சுன்னா அது கீழே கட்டான சேல் எடுங்க அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்குது. அந்த ஓப்பன் ஈக்குவல் லோ ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ என்ன காரணம் இருக்குது என்னத்துக்கு 50K அப்படின்னா, ஸோ உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இத்தனை வருஷமாக சப்போர்ட் கொடுக்காங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஃப்ரீ வெபினார் கொடுக்கணும். என்ன ஃப்ரீ வெபினார் என்னென்ன பார்க்கலாம், ஸ்டாக் செலெக்ஷனை நம்ம எப்படி இன்ட்ரடேக்கு எப்படி செலக்ட் பண்ணுறோம், நம்ம டெலிகிராம் சேனல் எப்படி நம்ம சென்ட் பண்ணுறோம், சேம் அதே மாதிரி நீங்களும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள்.
இல்லை சார் நான் அதுக்குள்ளே அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். Aliceblue, Upstocks, FYERS, Angel One, அதுக்கு 5 லிங்க் கொடுத்துருக்கேன். 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ வெபினாரில் எலிஜிபிள் ஆகிடுங்க. ப்ளஸ் ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் நீங்கள் இருப்பீங்க அதில். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, அது டிப்ஸு, கால்ஸ், ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு நிஃப்டியில் எடுப்பீங்களா, பேங்க் நிஃப்டியில் எடுப்பீங்களா, கால் ஆப்ஷன் எடுப்பீங்களா, புட் ஆப்ஷன் எடுப்பீங்களா, யார் இதெல்லாம் கேட்பாங்கன்னா காப்பி ட்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள், உங்களை பார்த்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தயவுசெய்து அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் யாரும் ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிச்சேன்னா அதே மைண்ட் செட் டெவலப் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ சப்போர்ட்டிங்காக அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட்கட் ரூட்டை தேடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஹம்லிங் ரிக்வஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ 5 லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஒரு வேளை புதுசாக இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் பார்த்துலாமாங்கிறங்க. ஓகே, லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு முன்கூட்டியே, அதாவது இந்த சைடு மேலே அப்பர் சைடு போகும் அப்படின்னு ஒரு வியூ. இப்போ மார்க்கெட் போனதுக்கப்புறம் இல்லை, போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடு மேலே சைடு மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கப்புறம் லோ, எங்கே லோவோ அந்த லோ பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தூரம் ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சா ஸ்டாப் லாஸ் இங்கே கூட மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டு போய் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது டிப்ஸு, கால்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.